ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்க தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தங்க நகை கடனுக்காக போடப்பட்ட புதிய ரூல்ஸ், அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போட்டிருக்கக்கூடிய புதிய ரூல்ஸ் பற்றி தான் இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து எடுத்த முடிவை தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா அண்மையில் நகைக்கடன் பெறுவது குறித்து வந்து ஒரு 9 நிபந்தனைகளை வந்து விதிச்சிருந்தாங்க. ஸோ அந்த 9 நிபந்தனைகள்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அடமானம் வைக்க போகிற அந்த நகைக்கு பார்த்தீங்கன்னா உரிய ஆவணங்கள், அதாவது அந்த ரசீது, நகை வாங்கினதுக்கான ரசீது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடமானம் வைக்க முடியும் அப்படிங்கிறதா இருக்கட்டும். இல்லைனா தங்கத்துடைய தூய்மை பற்றின ஒரு சான்று நம்ம கொடுக்கணுங்கிறதா இருக்கட்டும். அது இல்லைன்னா தங்க ஆபரணங்கள் அல்லது வங்கியில் வாங்கிய தங்க நாணயங்கள் மட்டுமே வந்து கடன் பெறத்துக்கு வந்து நம்ம அடமானம் வைக்க முடியும்னு அவங்க போட்ட ரூல்ஸாக இருக்கட்டும். குறிப்பிட்ட நாளை நம்ம மீட்கலை அப்படின்னா அதுக்காக அவங்க போடக்கூடிய அபராதமும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 ரூல்ஸை வந்து நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நகைக்கடனுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கக்கூடிய இந்த 9 நிபந்தனைகள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 9 நிபந்தனைகளை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. இந்த கடிதமானது பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சருக்கு எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த கடிதத்தில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்கக்கூடிய இந்த புதிய நெறிமுறைகளால் பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து ரொம்ப வந்து பாதிப்படையக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குறு விவசாயிகளாக இருந்தாலும் சரி, ஒரு பாமர மக்களும் சரி, டக்குன்னு நமக்கு ஒரு கடன் வேணும்னா நம்ம உடனே போய் அணுகக்கூடியது பேங்க்ல ஒரு நகை வச்சு ஒரு பணத்தை பெறட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு யோசனை தான் நம்மளுக்கு டக்குன்னு வரும். ஸோ அதுக்கே அவங்க இவ்வளோ நிபந்தனைகள் போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது மக்களுக்கு ஒரு பெரிய அச்சத்தை தான் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த ரூல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பலரும் எதிர்ப்பு தெரிவித்த வண்ணத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதோடைய ஒரு எதிரொலியாக தான் வந்து இந்த ஒரு கடிதமானது மத்திய அமைச்சருக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, RBI உடைய இந்த நெறிமுறைகளால் முறையான கடன் வழங்கக்கூடிய நிதி நிறுவனங்களை நாடுவது குறைந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி என்னன்னா, இப்போ ஒரு பேங்க்ல போய் நம்ம போய் நகை வைக்கிறோம் அப்படிங்கும்போது என்ன ஆகிடும், நம்ம வந்து அந்த நகை வாங்கினதுக்கான ரசீதை எடுத்துகிட்டு போகணும், பத்தாயிரத்து அடமானம் வைக்கும்போது தூய்மை சான்று கொடுக்கணும். இது மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் RBI மூலயமா நமக்கு விதிச்சிருக்கிறதுனால பேங்க்குக்கு போகிறவங்க கந்து வட்டியை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தரப்புல இருந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் வந்து திரும்ப பெறணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த 9 விதிமுறைகளானது கண்டிப்பாக மக்களை இயல்பான சூழ்நிலையிலிருந்து ரொம்ப ஒரு மன அழுத்தத்தை நோக்கி தள்ளக்கூடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேங்க்கில் நம்ம ஒரு நகையை வந்து அடமானம் வச்சோம்னா குறைஞ்ச வட்டியில் நம்மளால் அடமானம் வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து மக்கள் மத்தியில் வந்து நிறைய இருந்துகிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சுக்குநூறாக உடைக்கிற வண்ணமாக தான் இருக்குது இந்த 9 விதிமுறைகளும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து நகைக்கடனை நோக்கி போகாமல், பேங்கை நோக்கி போகாமல், வட்டி கடையில் அதிக வட்டிக்கு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்படி இல்லைனா நகையை இப்போ நகை ஏறிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் நகையை வைக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது கந்து வட்டி வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கூட அவங்களுக்கு தள்ளப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த கடிதமானது நம்ம மத்திய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கியோடைய இந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லிட்டு இவங்க 9 நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் அவர்கள் கேட்டிருக்காங்க. அப்படி மறுபரிசீலனை செய்யும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய வண்ணம் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ரூல்ஸ்களை வந்து தளர்வு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கடிதத்தில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க போட்டிருக்கக்கூடிய இந்த 9 நிபந்தனைகள், அதாவது இந்த 9 கட்டுப்பாடுகளையும் திரும்ப பெறணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநருக்கும் முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கடிதம் வந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக RBIலேருந்து இப்படி ஒரு ரூல்ஸ் வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா மக்கள் தரப்புலேருந்து ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்து வந்தமாக தான் இருந்துகிட்டு இருந்தது. ஸோ ஏன்னா இது எல்லாம் நம்மளால் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண முடியுமானா ஒரு சில பேரால் மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும், எல்லாராலையும் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நகைக்கடனே இவ்வளோ ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 5 வட்டிக்கு 10 வட்டிக்கு 20 வட்டிக்கு நம்ம வட்டி வாங்குறதுக்கு அந்த பக்கத்தை நோக்கி போயிடுவோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை தரமானது மேம்பட செய்யுமா? கிடையாது, ரொம்ப கீழே போயிடுவோம். ஸோ அதனால் இந்த விதிமுறைகளை
நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிட்டர்ன் பெற்றுக்கிட்டாலோ இல்லை அதில் ஒரு சில விதிகளை தளர்வு பண்ணி கொடுத்தாலோ மட்டும்தான் நமக்கு இந்த நகைக்கடன் குறித்து வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமே வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.